வணக்கம் வியூவர்ஸ், இது உங்கள் தெய்வீக பரிகாரங்கள். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நவகிரகங்களும் நம்ம ஜாதகத்தில் எந்த இடத்துல உட்காருது, அதனால் நமக்கு என்ன பலன் கிடைக்குது, எந்த மாதிரியான தோஷங்கள் வருது, திருமணத்தை அது எந்த விதத்தில் பாதிக்குது, அதுக்கான பரிகாரங்கள் என்னென்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது நவகிரகங்கள் அப்படின்னு சொல்லும்போதே சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது, இது நவகிரகங்கள். இந்த நவகிரகங்கள் நம்மளோட ஜாதக கட்டத்தில், அதாவது ஜாதகத்தில் ராசி கட்டத்தில் எந்தெந்த இடத்துல அமருதோ அதை பொறுத்து தான் நமக்கான யோகங்கள், நன்மைகள், தீமைகள், தோஷங்கள், திருமண தடைகள், இது எல்லாமே நம்ம வாழ்க்கையில் நமக்கு நடந்துகிட்ருக்கு. இப்போது ஒரு ஜாதகத்தில் தோஷம் அப்படிங்கிறது ஏன் வருதுன்னா, நம்ம பூர்வ ஜென்மத்தில் பண்ண பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த ஜென்மத்தில் நம்மளோட ஜனன ஜாதகத்தில் நவகிரகங்களும் ஒவ்வொரு இடத்துல போய் உட்காந்து அதுக்கான பலனை கொடுக்குது. அந்த பலன் யோகமாகவும் இருக்கலாம், தோஷமாகவும் இருக்கலாம். அதை பொறுத்து தான் ராகுதோஷம், நாகதோஷம், கேது தோஷம், சூரிய தோஷம், செவ்வாய் தோஷம், கலத்திர தோஷம், இந்த மாதிரி தோஷங்கள் நம்ம ஜாதகத்துலேருந்து நம்ம கணிக்க முடியுது. இந்த தோஷங்கள் மட்டும் இல்லாமல் இந்த நவகிரகங்கள் தான் நம்மளோட உடலில் ஏற்படக்கூடிய ஆரோக்கியம், மனநிலை பாதிப்பு, வாழ்க்கையில் வருமானம், திருமண தடை, உறவுகளுக்கிடையே நமக்கு உள்ள அந்த உறவு முறை, இது எல்லாத்தையும் நிர்ணயிக்கிறதும் இந்த நவகிரகங்கள் தான். முதலாவதாக சூரியன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, சூரியன் தானே, சூரியனால் என்ன தோஷம் வரும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அது ஜாதகத்தில் உட்கார்ந்த, அதாவது அமர்ந்த இடம் சரியில்லைன்னா சூரியனாலேயும் தோஷம் வரும். சூரியன் அப்படின்னாலே தந்தை வழியே குறிக்கும். சூரியன் ஒருத்தரோட ஜாதகத்தில் நல்ல முறையில் அமைஞ்சிருக்கும் போது அந்த ஜாதகருக்கு அரசு துறையான சம்பந்தமான வேலை, இல்லை அரசு வேலை, ஆரோக்கியம், தந்தை வழி உறவுகள்னால நல்ல ஒரு லாபம், இது எல்லாமே கிடைக்கும். இது எதனால பார்த்திங்கன்னா, சூரியன் ஒருத்தரோட ஜாதகத்தில் ஆட்சியோ உச்சமோ பெற்று ஒரு நல்ல பாசிட்டிவான ரிசல்ட்டை கொடுக்குறப்போ, இதே தவறான இடத்துல உட்காந்து ஒரு நெகட்டிவான ரிசல்ட்டு கொடுக்கும். அப்படிங்கிறப்போ பூர்வ ஜென்ம, அதாவது அந்த பூர்வீக சொத்து அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த பூர்வீக சொத்தில் உங்களுக்கு நிறையா தடங்கள் வரும், வாங்குறது வில்லங்கங்கள் வரும், உங்களோட ஹெல்த்து நிறைய பாதிக்கப்படும். தலை சம்மந்தமானது, கண்கள் சம்மந்தமானது, பித்தம், அப்புறம் வயிறு, இந்த மாதிரி வர்றதோட திருமண தடையையும் சூரியன் கொடுப்பார். இந்த மாதிரி சூரியனால் ஒருத்தரோட ஜாதகத்தில் திருமண தடை வருது அப்படின்னா அவங்க என்னென்ன செய்யணும்னா, ஆஞ்சநேயருக்கு போயிட்டு நீங்கள் விளக்கு போடுறது நல்லது. முடிஞ்சால் வீட்டில் ஆஞ்சநேயர் படம் வச்சு ஆஞ்சநேயர் முன்னாடி நல்ல சுத்தமான பசும் நெய்யில் 5 அகல் தீபங்கள் ஏற்றி நீங்கள் வழிபட்டு வரணும். அது முடிஞ்சதும் தினந்தோறும் நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனுமன் சலிஷா அப்படிங்கிற ஸ்லோகம் அல்லது ஆதித்ய ஹிருதய மந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியனுக்கான அந்த ஸ்லோகம் நீங்கள் சொல்லணும். உங்களோட வீட்டு பூஜை அறையிலேயே நீங்கள் ஆஞ்சநேயர் படத்தை வச்சு தீபம் ஏற்றினாலும் ஓகே தான். இல்லை முடியலை அப்படின்னா நீங்கள் உங்களால் கோயிலுக்கெலாம் போய் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் அதையும் செய்யலாம். வீட்டில் ஏற்றுறத விட நீங்கள் கோயிலில் நெய் தீபம் போடும்போது இன்னும் நல்ல பலனை கொடுக்கும். இன்னொன்று, சூரியனுக்கு உகந்த தானியம் பார்த்திங்கன்னா அது கோதுமை. பசுமாட்டுக்கு நீங்கள் கோதுமை அல்லது கோதுமையால் செய்யப்பட்ட, அதாவது கோதுமையிலேருந்து கிடைத்த தவிடு, இது பசுமாடுக்கு நீங்கள் தானமாக கொடுக்கணும். இது தொடர்ந்து செஞ்சுட்டு வர உங்களுக்கு அந்த சூரியனால் ஏற்பட்ட தடைகள் நீங்கி அந்த திருமண தடையோ இல்லை வாழ்க்கையில் முன்னேற்றமோ அது எல்லாம் நீங்கி உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல ஒரு ஸ்டேஜுக்கு இருப்பீங்க. ஏன்னா சூரியன் எவ்வளோ பிரகாசமாக இருக்கணுமோ அந்தளவுக்கு ஜாதகத்துலேயும் சூரியன் பிரகாசமாக இருந்தால் தான் நம்மளோட வாழ்க்கை நல்லாயிருக்கும். முடிந்தால் வாழ்க்கையில் ஒரு தடவையாவது சூரியனார் கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்பவும் ஒரு நல்ல பலனை தரும். இந்த வீடியோவில் இருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.